அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் பாருங்க, நம் தேவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறது நிமித்தமாய், தேவனே நம்பி சார்ந்து வாழ்கிறது நிமித்தமாய், அவரே என் தேவன், அவரே என் கண்மலை, அவரே என் இரட்சகர், அவரே என் மேய்ப்பர், அவரே என்னை கரம் பிடித்து தூக்குகிறவர் என்று சொல்லி, அப்பா என்ன நடந்தாலும் நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். பாருங்க, இயேசு என்ற அந்த நாமத்தை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி அப்பா இடத்துல நம்ம கேட்கும் பொழுது, பிதாவை மகிமைப்படுத்தும் பொழுது அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை நான் விடுவிப்பேன், அவனை நான் விடுவிப்பேன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எதனால் கட்டப்பட்டிருக்கிறீங்க? உங்களுடைய கட்டுகள் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிற தேவனாய் காண்கிறார். யாரிடத்துல வாஞ்சியா இருக்கீங்க? யாரிடத்துல வாஞ்சியா இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவிடத்தில் நீ வாஞ்சியா இருக்கும் பொழுது, இயேசுவை சார்ந்த நீ வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால், என் பிள்ளைகள் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால், என் மகள் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால், என் மகன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால், இதோ என் பிள்ளைகள் வாஞ்சியோடு ஆராதிக்கிற என் பிள்ளைகள், அவர்களை நான் விடுதலையாக்குவேன், அவருடைய ஜெபங்களை நான் கேட்பேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன் என்று கர்த்தர் வாக்கு கிடைக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையில பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உன் ப்ராப்ளத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். உன் கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனை, கடன்னால வாழ்க்கையில நிம்மதி இல்ல, கடன்னால வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷம் காண முடியல, இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால என் குடும்பத்தை விட்டேனா இழந்து போகிறேனே என்று எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்க. இயேசுவோடு நீ வாஞ்சியாய் இருக்கும் பொழுது, தேவனை நீ விசுவாசத்தோடு வாஞ்சியாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கிடைக்கிறார். இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை விடுதலையாக்குறார், இயேசு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன் நோயிலிருந்து விடுதலை, உன் கண்ணிலிருந்து விடுதலை, உன் போராட்டத்திலிருந்து விடுதலை, உன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை, உன் குறைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், இனி எந்த மனுஷர்கிட்ட நீங்க வாஞ்சியா இருக்கீங்க? யாரிடத்துல வாஞ்சியா இருக்கீங்க? தேவனோடு தான் நம்ம வாஞ்சியா இருக்கணும், இயேசுவோடு தான் நம்ம வாஞ்சியா இருக்கணும். எல்லாரும் கைவிடப்படலாம், எல்லாரால துரத்தப்படலாம், இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் யார் என்றால், இயேசு உன்னையும் என்னையும் நேசிக்கிற அவர் நம் வாஞ்சியா இருக்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறார். கீழ்வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவார். நீங்க இன்றைக்கு யாரை நோக்கி கூப்பிடுறீங்க தேவ பிள்ளைகளே? யாரை நோக்கி கூப்பிட போகிறீங்க? யாரை நம்ப போகிறீங்க? யாரை விசுவாசிக்க போறீங்க? ஆண்டவர் இங்க சொல்றார், என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, என் மகள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு,
இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆன்லைன்ல கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், அவன் என்னை நோக்கி பார்த்ததினால், அவன் என்னை நோக்கி வாஞ்சித்து கூப்பிட்டது நிமித்தமாய் அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன், அவனுடைய குறைகளை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நீ எந்த தேவைக்காக கேட்டியோ அதை உங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாக இருக்கிறார். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தபடினால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தபடினால் அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது மகனே, உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது மகளே, சுற்றி பார்க்கும் பொழுது யாருமே இல்லை, கூப்பிடும் பொழுது யாரும் இல்லை, உதவி செய்யும் போது யாரும் இல்லை, தனிமையா இருக்கிறனே என்று நீ கலங்காதபடி, நீ இயேசுவோடு வாஞ்சியா இருந்தபடியினால் உன்னுடைய ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தேவனாய் காணப்படுகிறார். அவர் உன்னை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு எத்தனையோ ஆபத்து இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுங்க. எத்தனையோ ஆபத்துகள் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. ஆனா இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், உன்னை ஆண்டவர் விசாலமான இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், உன்னை கைவிடாமல் இருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறது நிமித்தமாய், அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவரே நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய ஆபத்து நேரத்தில் கர்த்தர் உன்னோடு உதவியாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள காண்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள காண்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கே விசுவாசிக்க, இயேசுவோடு நான் வாஞ்சியா இருப்பேன், பிதாவோடு ஐக்கியமா இருப்பேன், பரிசுத்தத்தோடு வாஞ்சியா இருப்பேன், பரிசுத்தத்தோடு ஐக்கியமா நான் காணப்படுவேன் என்று உங்களுக்குள்ள நீங்கள் வாஞ்சியா இருக்கும் பொழுது, இயேசுவோடு நீங்க வாஞ்சியா இருக்கும் பொழுது, நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலை மாறும் பொழுது, நீ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் பொழுது, தூக்கிவிட யாரும் இல்லை என்று நீ தயங்கி எல்லாம் முழுங்கி போயிட்ட, இனி என் கரை மாத்திரம் தான் தெரியுது, இந்த கரத்தை பிடிக்க யாருமே இல்லையே என்று நீ கதறும் பொழுது, நீ இயேசுவை வாஞ்சித்து கதறும் பொழுது, ஒரு கரமுனை சேற்றிலிருந்து தூக்கிறதா இருக்கு. ஒரு கரமுனை சேற்றிலிருந்து தூக்கும், ஒரு கரம் ஆபத்திலிருந்து உன்னை தூக்கும், ஒரு கரமும் கண்ணீரிலிருந்து தூக்கும், ஒரு கரமும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்திலிருந்து தூக்கும். உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசியிருப்பாங்க, அன்பா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கடன் வாங்கிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்பதான் தெரியும் நம்மளை யார் அதிகமா நேசித்தாங்க, நம்மளை யார் எப்படி பேசுறாங்கன்றது எப்ப தெரியுங்க? ஒருத்தர் கேட்ட பணம் கை நீட்டி வாங்கின பிறகுதான் அவங்களுடைய சுயநலம் தெரியும். அப்புறம் தான் அவங்களுடைய என்ன தெரியுங்க? சுயநலம் தெரியும். அண்ணனா, அக்காவா, தம்பியா, அம்மாவா, அப்பாவா, உறவா, சொந்தமா, பந்தமா, யார நோக்கி பார்த்தாலும் உனக்கு அடைக்கலம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நான் உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. இயேசுவே, உம்மை நோக்கி நான் பார்க்க போகிறப்பா, உம்மை நோக்கி நான் பார்க்க போகிற ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்க ஆசைப்படுகிறேன். என்னை பலப்படுத்துங்க இயேசுவே, என்னை பலப்படுத்துங்க இயேசுவே என்று சொல்லி
ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கடந்து போகும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, ஆபத்தின் நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமான துணையுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிப்போம். நீடித்த நாட்களாய் பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவை நோக்கி நீ விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்ல நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை காப்பாற்றினதை உனக்கு காட்டுவார். ஆண்டவர் உன்னை உயர்த்தினர் அநேகர் பார்க்கும்படி. உன் கண்ணீரை துடைச்சது நீ சந்தோஷமா இருக்கிறதை அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். You will believe in Jesus' name. You will believe in Jesus' name. Jesus loves everyone. My dear brother and sisters, believe in Jesus' name. Believe in Jesus' name. இயேசுவை நீங்க விசுவாசிங்க. இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வைங்க. உங்க கண்ணீரை இயேசு கிட்ட ஒப்புக்கிடுங்க. அவரிடத்துல வாஞ்சியா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆபத்து நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் பலனுமாய் இயேசு இருந்தார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே